சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டே ட்ரேடிங். ஸோ ஸ்ட்ராங் கன்சல்டேஷன்லே 0 to ஹீரோலாம் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்குள்ள மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். பட் பெருசாக வந்து கேப்சர்லாம் பண்ணியிருக்க முடியாது. மார்க்கெட்டோட ஸ்பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு கேண்டில்ஸ் வந்து. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டேவே வந்து எஸ்டே வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ்க்குள்ள ட்ராவல் ஆச்சு. இன்றைக்கி 40 to 50 பாயிண்ட்ஸ்க்குள்ளே ட்ராவல் ஆகி இன்றைக்கி டே வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஒரு கிளியர் என்ட்ரி ஒரு செல் என்ட்ரி கிடச்சி மார்னிங் கொடுத்தோம். ஸோ கடைசி வரைக்கும் எஸ்எல் அடிக்காமல் ஒரு சேம் அதே லெவல் வரையும் மறுபடியும் போச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எஸ்எல் அடிச்சு அதுக்கப்புறம் ஒரு பை என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன்லாம் இருந்துச்சு டே ஹை வரைக்கும். பட் பெருசாக வந்து நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுங்கிறது மார்னிங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம பெருசாக வந்து எந்த ட்ரேடும் ஃபோக்கஸ் பண்ண வேணாங்கிறத அப்படியே டே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன மூவ்மெண்ட் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸ் டே எங்கே இருந்துச்சோ அதை அந்த இடத்த விட்டு தாண்டவே இல்லை. அதுக்கு 25,036 அப்புறம் 24,900. இதில் என்னன்னா இன்றைக்கி டே 24,940 25,000 இந்த பவுண்ட்ரிஸ்குள்ளேயே இன்றைக்கி டே வந்து ட்ராவல் பண்ணி நம்மளுக்கு ஃபுல்லாக முடிச்சிருச்சு. அப்போ இந்த 50 பாயிண்ட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருந்தனால நாளைக்கு நம்மளுக்கான எக்ஸ்பெக்டேஷன் சேமாக தான் இருக்குது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இந்த ஏரியா டூ நெக்ஸ்ட்டு 24,875 வந்து ரீச் பண்ணணும். இங்கேருந்து பைக்கான ஃபோக்கஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த 1 hour ட்ரெண்டில் நம்மளுக்கு சப்போர்ட்டே எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து பை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம நெக்ஸ்ட்டு 25,200 வரைக்கும் 150-200 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட்டு செல் ஆகணும். நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகணும் நிஃப்டி. ஸோ இங்கே லெவலில் எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறப்ப 24,957 எனக்கு ரீட்ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா ரீட்ரெஸ்ட் அண்டி டவுன் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன். எப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், செல்லுக்கான ஃபோக்கஸ்லாம் கிடையாது, பைக்கான ஃபோக்கஸ் தான். எக்ஸாக்டாக 25,037க்கு மேலே நம்மளுக்கு வந்து ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னாலே அங்கேருந்து 200 வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வேணும். இது நம்மளுக்கு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் தேவையில்ல, ரீட்ரெஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா மார்க்கெட் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து சப்ளை ஏரியாவில் தான் கிளியராக வந்திருக்கனால பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்களேன், 2 டேஸாகவும் நம்மளுக்கு இந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே மட்டும்தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபுல்லாக நம்மளுக்கு கிளியராக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப 24,960 வந்து ரீச் பண்ணணும். இந்த ஏரியா வந்து ரீச் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இங்கேருந்து உங்களுக்கு இந்த நியூட்ரலாக ஆகிறதுல இந்த ரேஞ்சிலேருந்து வருது அப்படிங்கிறப்ப இந்த ஏரியா வந்து ரீச் பண்ணணும். இந்த ஏரியா ரீச் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இந்த ஏரியாவில் தான் எனக்கு 960 சொன்னல, இந்த ஏரியாவில் எனக்கு ரீட்ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு 24,880 வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது இந்த ஏரியா ரீட்ரெஸ்ட் எடுத்தால். பட் இந்த ஏரியாவே க்ரூஷியலாக சப்போர்ட்டாக எடுத்துச்சு அப்படின்னா இங்கேருந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக அப் ட்ரெண்டுக்கு தான் இருக்கும். அப்போ இங்கேருந்து எனக்கு இந்த லெவல்ஸ் கீழே பிரேக் அவுட் கொடுத்தாலும் நீங்கள் டவுன் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த லெவல்ஸ்க்கு பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் இங்கேருந்து அகைன் ரிவர்ஸில் ஆனாலும் அப் ட்ரெண்டு தான். இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி இங்கேருந்து உங்களுக்கு ரிவர்ஸில் ஆனாலும் அப் ட்ரெண்ட் தான். 25,150 போஸ்ட் டார்கெட், 25,200 நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே கன்சல்டேஷன் டேவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அண்டே மார்க்கெட் கன்சல்டேட்டில் தான் இருக்குது இந்த வீக் ஃபுல்லாக. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து 30 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இன்னமும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு மோர் செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி நம்மளுக்கு அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸை வந்து நம்மளுக்கு ஈக்குவல் ப்ரைஸாக மாற்றணும். ஸோ அது எப்போ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா நாளைக்கு மேபி சான்ஸ் இருக்குது. இந்த பவுண்ட்ரிஸ்குள்ள 25,040 எபோவ் போகல அப்படின்னா சான்ஸ் இருக்குது. அதுக்கு எபோவ் போச்சுன்னா சான்ஸ் இல்லை. அதுக்கு மேலே போயிட்டு 25,200 மேபி மண்டே ஆர் டியூஸ்டே வந்து ஒரு ஹியூஜ் செல்லிங் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு கமிங் டேஸில் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி என்ட்ரிஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ யூடியூப் லைவ் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஜாயின் ஆகும், நாளையிலேருந்து யூடியூப் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஷன்ஸாக இருந்து ஒரு பேஷன் ட்ரேட் எடுத்து மோர் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக வந்து வர ஆரம்பிங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஐ மேட் செமிலிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.